ஜோதிடங்கள் வந்து ஏதோ ஆணவத்தில் இருமாவல சொல்கிறலாம் இல்லைங்க. இன்னைக்கு உண்மையிலேயே என்னை தேடி நிறைய பேர் வராங்க. ஒரு 100 பேராச்சும் ஒரு நாளைக்கு என்னை தேடி வராங்க. சோஷியல் மீடியாவில் வராங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் பார்ப்பீங்களா கேட்குறாங்க. நான் தலைக்கு 200 சொல்லிட்டு 100 பேருக்கு ஜாதகம் பார்த்தா கூட ஒரே நாள் 20,000 என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் நான் ஏன் ஜாதகம் பார்க்க மாட்டேன்? ஜாதகம் பார்ப்பீங்களான்னு என்கிட்ட கேட்கற கூட நான் பார்க்கறது இல்லை. ஏன் சொல்றேன்னா, முதல்ல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை பொய்களை சொல்லுவான். நான் இப்பவே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், காசை பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்னால் உண்மையை சொல்ல முடியாது, உண்மையை கத்துக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோசியத்துல, எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்லையா? நான் காசை நோக்கி என் மைண்ட் செட்டை நான் கொண்டு வந்துட்டேன்னா உண்மையான ஜோதிடத்தை நான் மிஸ் பண்ணிடுவேன். நிறைய விஷயத்தை நான் கத்துக்கிட்டு நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியாம போயிடும். நான் கொண்ட சட்டிக்குள்ளேயே கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு குதிரை ஓட்டிக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு ஓட்டிட்டு இருப்பேன். புது புது விஷயங்களை என்னால் உருவாக்க முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும்னா அந்த இடத்துல எனக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்க வராது. ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுல என்னோட மைண்ட் போயிட்டு எப்ப பாரு ஜாதகம் பார்த்துட்டு காசு வாங்கிட்டு பலன் சொல்லிட்டே இருந்தேன்னா நிறைய ஜோதிட விஷயங்கள், நுணுக்கங்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்கள் கூட என்னால் கத்துக்க முடியாது. அதனால தான் நான் ஜாதகம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனா என்னை தேடி வரவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். இதுதான் உண்மை.